பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் மே மாதத்தின் முதல் நாள், இவ்வருடத்தின் 5வது மாதம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மை நடத்தியது 4 மாதங்கள். 5வது மாதத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளை பேசுவதற்கு முன்பு சில மணி நேரம் தேவனோடு இருந்து தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு ஜெபத்தோடு நான் பகிர்ந்து கொள்ளும்போது அப்படியே அந்த வார்த்தையை உள்வாங்கி இந்த மே மாதம் எனக்கு அப்படியே இருக்க போகிறது, அப்படியே நடக்க போகிறது என்ற ஒரு விசுவாச ஜீவியத்துக்குள்ளே வந்துருங்க. மற்ற காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார். அப்படியே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லுங்க. கஷ்டங்கள் வராமல் இல்லை, பாடுகள் வராமல் இல்லை, உபத்திரவங்கள் வராமல் இல்லை. ஏன் சில வீடுகளுக்குள்ளே மரணமே நேரிட்டது. போராட்டங்களின் மேல் போராட்டம்தான், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம்தான். இவை நடுவில் சில நல்ல காரியங்களும் நடந்தது, கசப்பான அனுபவங்களும் உண்டு, ஆமென், சந்தோஷமான சந்தர்ப்பங்களும் உண்டு. இவை எல்லாவற்றும் மத்தியில் இயேசு எனக்கு போதுமானவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்கு போதுமானவர். இயேசுவே, பிதாவே, ஆவியானவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். எல்லாரும் இந்த முதல் நாளிலே அறிக்கை பண்ணிருங்க, நீர் எனக்கு போதும். என் படிப்பு, என் பணம், என் வேலை, என் அந்தஸ்து, என் குடும்பம், என் தொழில், என் வருமானம், என் சொத்து, என்னுடைய ஆஸ்தி, எல்லாவற்றை விட நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். ஷாமுலா ஹாபோலோ ரீமா கபா துராபா, நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, நீரே எனக்கு போதும். ஆமென். நீரே என் தஞ்சம். தாவீது சொல்வாரு, நீரே என் கோட்டை. ஆமென். நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்கிறேன், ஆண்டவரே நீர் தான்ப்பா எங்களுக்கு தஞ்சம். மே மாதம் முழுவதுக்கும் நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு தஞ்சம். நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவரை ப்ரொடெக்ட் பண்ணுகிற ஒரு மதில் சுவர் போல, நீரே எங்களுடைய கோட்டை போல இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஏன்பா பயப்படணும்? கர்த்தர் நடத்துவீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். எல்லார் கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாடுவோம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் இலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மே மாதம் இன்றைக்கு 1ஆம் தேதி அல்லவா? இந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த மே மாதத்தின் கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் இயேசு எனக்கு போதும். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பாடு எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க, உடுத்துறதுக்கு உடையை கொடுப்பீங்க, தங்குவதற்கு வீடு, சரீரத்துக்கு ஆரோக்கியம், சகலவற்றை நீர் பொறுப்படுத்தி கொள்ள போறீங்க. நான் விசுவாசத்தோட ஆண்டவர் எந்த மனிதனையும் சாராமல், எந்த சூழ்நிலையும் சாராமல் ஒருவரையே சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். மறுபடியும் சொல்லுங்க, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் இலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதனை
மனிதர் என்னை கைவிட்டாலும் ஆமென். மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவரே, நீர் ஒருவர் போதும்பா. நீர் இருந்தா எல்லாமே எங்களோட இருக்கும். உம்முடைய பிரசன்னம் இருக்கும், உம்முடைய மனமகிழ்ச்சி இருக்கும், உம்முடைய ஆரோக்கியம் இருக்கும், உம்முடைய சௌக்கியம் இருக்கும், உம்முடைய ஐஸ்வர்யமும் இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய பூரண சமாதானமும் இருக்கும். அதனால யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த பாடலை பாடி என்னோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் என்ற எண்ணம் 24 மணி நேரம் இருப்பதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர் ஆண்டவர், இரண்டையும் எங்களுக்கு சொல்லித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம், The book of Jeremiah chapter 30, 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாத, இஸ்ரவேலே கலங்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலிருந்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்தும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, உங்களுக்கு சொல்லும்படி என ஏவின வார்த்தை. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து அவன் சுகித்திருப்பான் அப்படின்னா அமைதி இருப்பான், அமைதியாக இருப்பான். ஒரு மனதில் அமைதி வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த மே மாதம் உங்கள் உள்ளத்தில் நிறைய கேள்விகள், குறிப்பாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான் ஒரு பெரிய சொத்து. அதுவும் இக்கால பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப ஒரு பொதுவாக பரவலாக பெற்றோருக்கு சவால் என்று சொன்னால் அந்த வார்த்தை சரியானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. உதாரணமாக அடுத்த மாதம் ஜூன் மாதம் பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்கும்போது அடுத்த வகுப்புக்கு நம்முடைய பிள்ளைகள் போவார்கள். அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் நம்முடைய மனதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும், எவ்வளோ பணம் கட்டணுமோ, நோட்டு புத்தகம் வாங்கணும், யூனிஃபார்முக்கு காசு கொடுக்கணும், சரியா ஷூ வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். சில பள்ளிக்கூடங்களுக்கு அதாவது ஃபீஸ் எல்லாம் வந்து ஆயிரங்கள் அல்ல, லட்சங்கள். அப்போது இது வந்து சாதாரண பிள்ளைகள். அப்புறம் கல்லூரினா அது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் பணம் இருக்காது. சிலருக்கு பணத்தை கையில் வச்சுருப்பாங்க, அந்த படிப்புக்கு ஏற்ற அவங்க விரும்புகிறதுக்கு ஏற்ற கோர்ஸ் கிடைக்காது. அங்கேயும் இங்கேயும் அலைவாங்க. நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் நீண்ட காலமாக இதை பார்த்துட்டு வரேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தைரியமாக இன்றைக்கு உங்கள் மனதில் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தில் 30ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. யாக்கோபு திரும்பி வந்து சுகித்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அமைதியாக இருப்பான். கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன். அதில் வந்து சுகித்திருப்பான்ற வார்த்தையில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று ரெஸ்ட்டு,
இன்னொன்று அமைதி. அப்போ இந்த மே மாதம் முழுவதும் உங்களுடைய சரீரத்தில் மட்டுமல்ல, ஆத்துமாவில் இளைப்பாறுதல் வரணும். சரீரத்தில் படுத்தா தூங்கிட்டா கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் தூங்கினா ஒரு ரெஸ்ட்டு கிடைக்குது, அது வேறு. ஆத்துமாவில் உங்களுக்கு ரெஸ்ட் இல்லைன்னா படுத்து எழும்பினாலும் தூங்கினா மாதிரியே இருக்காது. நான் சொல்கிறது உண்மைதானே? அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஆமேன். அதை தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகத்தில் 46ஆம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளும் உயர்ந்திருப்பேன், பூமியிலேயே உயர்ந்திருப்பேன். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில். அதாவது நீங்கள் அமர்ந்துருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நீ குவைட்டாக அமைதியாயிரு, நானே ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்ள போகிறாய். நம்ப முடியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், நம்ப முடியுது. ஆனால் கடந்த 4 மாத அனுபவங்கள் மட்டும் இல்லை, கடந்த வருட அனுபவங்கள், அதெல்லாம் என் மனதை அப்படியே கசக்கி பிழிஞ்சிக்கிட்டு நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்புவது தான் நம்பிக்கை அல்லது விசுவாசம். சரியா? அப்போது நீங்கள் அமர்ந்துருங்கன்றீங்களே, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிங்க சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் 5ஆம் வசனம். சாம் 62ல் 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே, பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், என் ஆத்துமாவே. தாவீது சொல்ற என் ஆத்துமாவை பார்த்து அவர் பேசுகிறாரு. இன்றைக்கும் உங்கள் ஆத்துமாவை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆத்துமா செழிப்பாக இருக்கணும், ஆத்துமா புஷ்டியாக இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல, அதான 3 யோவான் 2ஆம் வசனம். அப்போது முதல்ல இந்த ஆத்துமாவில் தான் ஒரு சோர்வு வரும், ஆத்துமாவில் தான் ஒரு பலவீனம் வரும். அதனால தான் தாவீது இங்கே சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்துரு, அவராலே ரட்சிப்பு வரும். இப்போ ஏதாவது ஒரு மனுஷன் உங்களுக்கு இந்த தரப்போகிறேன், இதை கொடுக்க போகிறேன்னா, மத்தியானம் 2 மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க, மணி 4 ஆகிட்டு வரல, 5 ஆகிட்டு வரல, ஒன்று ஃபோன் பண்ணி கேட்கலாமா வேண்டாமா, வருவாங்களா வரமாட்டாங்களா, இப்படி எவ்வளோ. ஒரு அலுவலகத்தில் போய் அதிகாரிகளை சந்திக்க, ஒரு பணம் படைத்தவர்களை போய் சந்திக்க எவ்வளவு அலகழிக்கிறது இருதயங்கள். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், தேவனை நோக்கி அமர்ந்துரு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த மனிதனையும் சாராமல் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாள் காலையிலும் மத்தியானத்திலும் இரவிலும், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் முறையிடுவேன் என்று தாவீது சொன்னது போல் நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள். கர்த்தரிடத்தில் அமர்ந்துருங்க, அவர் பாதத்தில் அமர்ந்துருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீங்க. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்கிறது லேஸ் தான். ஆனால் அந்த வழியாக போகிறவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை தெரியும். அந்த வழியாக போன அனுபவத்தோடு நான் பேசுகிறேன். அதனால் கர்த்தருக்குள்ளே திட நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் அமர்ந்துருங்கன்றீங்களே, அதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுங்க, நான் உங்களுக்காக திருப்புறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை,
அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, sat upon each of them இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவி ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, அங்கே அபிஷேகத்தில் நிரம்பி பிரசங்கியார் பேசுகிறாங்க, அல்லது அபிஷேகத்தில் நிரம்பி ஒர்ஷிப் பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறீங்க. இப்போ கூட நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக. ஆனால் இது இப்போ உங்களுக்குரிய வார்த்தை கேட்குறீங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். இப்போ நான் பேசி நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் உள்ளத்தில் சமாதானம் ஆறுதல் வருது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வந்து நீங்கள் ஆவினால் நிரப்பப்பட்டு, ஆவியானவர் உங்களை டச் பண்ணிட்டு போகிறதில்ல, அவர் உங்கள் மேலே வந்து நிரந்தரமாக அமர்ந்துட்டார்னு வைங்களேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். சும்மா தொட்டாலே அற்புதம் அப்படின்னா, அவர் நிரந்தரமாய் உங்கள் மேல் வந்து தங்குவாரானால், அப்போஸ்தலர் 2:3 அப்படி தானே சொல்லுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆதி சபையில் ஊற்றப்பட்ட போது அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். ஆமென். ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். அப்போ இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்களோ, அந்த பயத்தின் ஆவியை, எதை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த கலக்கத்தை, எந்த பிரச்சனை உங்கள் மனதை கசக்கி பிழிகிறதோ அதை துரத்துகிற ஒரு நல்ல வழி, கர்த்தரிடத்தில் அமருங்க, அவருடைய பாதத்தில் உட்காருங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில் நிரம்ப அந்நிய பாஷைகளை பேச, அந்நிய பாஷை பேச ஆவியில் நிரம்ப, அந்த தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமருவாரானால், கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு தான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்போ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும்போது, அந்த அமர்ந்து இருக்கிற நேரத்தில் உங்கள் மேல் வந்து அமருகிற தேவாவியானவர் இந்த மாதத்தை நடத்துவார். நம்பர் 1. நம்பர் 2, அப்போஸ்தலர் 21 14. அவன் சம்மதியாதபடியினால அவன் சம்மதியாதபடியினால கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளை அமர்ந்திருந்தோம். கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது. அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க நீங்க ஒரு நிமிஷம். கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். இப்போ என்னை கவனிங்க, இந்த மாதத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னன்னே புரியல. கர்த்தருடைய சித்தம் என் பிள்ளைகளுக்கு எங்கே சீட்டு கிடைக்கும், எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அல்லது எந்த மாப்பிள்ளைகிட்ட நான் வந்து என் பிள்ளைய கொடுக்கணும், அல்லது எந்த பெண்ணை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும், என்ன செய்யணும், இந்த வீடு கட்டாமல் கிடக்குது, தேவ சித்தம் தெரியல, அங்கலாய்க்கிறீங்களா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த வசனத்தில் பாருங்கள். அதாவது கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்திருந்தோம். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவ சித்தம் நிறைவேறணும்னா அமர்ந்திருக்கணும். அப்படின்னா நம்ம குவைட்டாக இருக்கணும், நம்ம அமைதியாக இருக்கணும். அப்போ தான் அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்க்க முடியும். ஆண்டவருடைய சித்தம் ஆக கடகன்ட்டு நீங்கள் உங்கள் சித்தம் செய்ய போயிடக்கூடாது. சரியா? கர்த்தருடைய நாமத்தினால உபத்திரவத்தில் அவருடைய சித்தம் வெளிப்படணும், நல்ல காரியத்தில் அவருடைய சித்தம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துக்கு போவதற்கு முன்பு கவனிச்சிங்களா? பிதாவை, இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமான நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் ஆக கடவுது என்று சொல்லிட்டு அவர் தூங்க போல, சீஷர்களை போல அவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தெய்வீக சித்தம் அவரில் நிறைவேறினது. கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தின் முடிவில் ஒரு பெரிய எழுப்புதல், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் சிலுவையில் விலையேற பெற்ற இரத்தத்தை சம்பாதித்தார். தைரியமாக இருங்க, அமர்ந்துருங்க. நீங்கள் வேணால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், பிள்ளைகள் கல்யாணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், குடும்ப கஷ்டம், தரித்திரம், எதிர்காலத்தை குறித்த ஒரு ஃபியர், ஒரு பயம், இதெல்லாம் உங்கள் மனதை வாட்டி வதைக்கும்னு எனக்கு தெரியும். சரியா? எனக்கு தெரியும்.
நம்ம பாடுள்ள மனுஷர்கள் தான். சரியா? அதனால் நீங்கள் அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பதட்டப்படாமல் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாமல் எதுவும் என் லைஃப்பில் நடக்காது, எதுவும் உமக்கு சித்தம் இல்லாமல் நடக்காதுப்பா, எதுவும் உமக்கு சித்தம் இல்லாத மே மாதம் நடக்காதுப்பா, உங்களுடைய அன்பின் கைகளை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஆமேன். அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்க போகிறேன். அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 14ல் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 32ஆம் வசனம். ஆமேன். மத்தேயு படவிலே படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இன்னொரு முறை வாசிங்களா. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அதற்கு முந்தின வசனம், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? அதுக்கு முந்தின வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஒரு கூப்பிடுகிற சத்தம் கேட்குது. கூப்பிட்டான். இங்கே பாருங்க, நீங்கள் 30லிருந்து அதை வாசிக்கணும். 30ல் காற்று பலமாக இருக்கிறது, 30ல் அமிழ்ந்து போயிடுவோம் போல இருக்குது. 30, 31 உடனே இயேசு கையை நீட்டி பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்கிறார் பேதுருவை பார்த்து. ஆனால் 32ல் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமேன், ஆமேன். உங்கள் லைஃப்பில் இயேசுவுக்கு இடம் கொடுத்துருங்க. இந்த மே மாதம் உங்கள் மூளை அறிவை தூக்கி தூர வச்சுட்டு, உங்கள் படிப்பு அறிவு இருக்குல்ல, இங்கிலீஷில் சொன்னால் இன்டலெக்சுவல் ஸ்பிரிட்டுன்னலாம். ஆமாம், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும், எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் முட்டாள் கிடையாது, அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, ஆண்டவரே என் லைஃப்பில் நீங்கள் வாங்க. பாருங்கள், பலத்த காற்று அமிழ்ந்து விடுமோ என்று பயம், சந்தேகம், இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் அவருடைய பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கும்போது இயேசு அந்த படகில் ஏறுகிறார். உடனே காற்று சப்சைட் ஆகிறது. அப்போது இது எதற்கு அடையாளம்? இந்த மே மாதத்தில் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்து அமர வசனம் சொல்லுகிறது. இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்க. அப்படி தானே பிரதர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதான் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டு அந்த ஸ்கெட்சுக்குள்ளே ஆண்டவரை, அந்த படத்துக்குள்ளே ஏசப்பாவை இழுக்காதீங்க. அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காரு உங்களுக்கு. அந்த ஸ்கெட்சுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா தானாகவே இயேசு உங்கள் கூட வந்துடுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரையில் காற்று அமரும். எந்த காற்று உங்களை அமிழ்த்துகிறது போல இருக்கிறதோ, எந்த காற்று பலமாய் இருக்கிறதோ, எந்த காற்று உங்களை பயப்படுத்துகிறதோ, எந்த காற்று உங்களை, அதாவது நாங்கள் மூழ்கி போயிடுவோம், நாங்கள் அமிழ்ந்து போயிடுவோம், எங்கள் ஃபேமிலி மூழ்கிரும், கடனில் மூழ்கிரும், தரித்திரத்தில் மூழ்கிரும், அவமானத்தில் மூழ்கிரும், பாவத்தில் மூழ்கிரும் என்று நீங்கள் சொல்கிறீங்களோ, இயேசுவுக்கு முற்றிலுமாக இடம் கொடுங்க. அவர் உள்ளே பிரவேசிப்பாரானால் நான் சொன்ன எல்லா காற்றும் ஒன்றுமில்லாமல் போய் ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷனை என் ஆண்டவர் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை வாசிக்க சொல்லும்போது ஒரு அடிஷ்னலாக ஒரு வசனத்தை வாசித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி 21ஆம் வசனத்துக்கு வாங்க. 6:21. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசுவை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. பார்த்தீங்களா? அந்த வசனத்தை அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கட்டும், படிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது then they willingly received him. ஆண்டவரே வாங்கப்பா, மனதாக இருந்தார்கள் அந்த போட்டில். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தில் நீங்கள் கீழே பார்த்த படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது.
அதாவது எந்த இடத்துக்கு போகணுமோ கரெக்டாக அந்த ரூட்டில் படி அந்த பாதையில் அந்த படகு போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டாங்க. எதை குறிக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதாயிருங்க. யாராவது இயேசுவை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது பிரதர், நான் இயேசு அறியாத கிறிஸ்தவனே இல்லை, அல்லது கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அல்லது சிஎஸ்ஐ மார்க்கத்தில் இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம், அல்லது பெண்டிகாஸ்டில் தான் இருக்கிறோம், அல்லது அந்த சபையில் தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வசனத்தில் படவில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். அப்போ மைண்டு தான் ரொம்ப முக்கியம். மே மாதத்தில் உங்கள் மைண்டு ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் இயேசுவை ஏற்றிக்கொள்ள மனதாக இருங்க. உங்கள் லைஃபுக்குள்ளே இயேசுவை நீங்கள் லீட் பண்ணுங்கப்பா, என் போட்டுக்கு என் கப்பலுக்கு நீங்கள் கேப்டனாக இருங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. காற்று அமருகிறது மாத்திரமல்ல, அமிழ்ந்து போகிறோமே என்று சொல்லி அவங்கள தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த படகு கரையை பிடித்தது என்றால் அந்த லேண்டுக்கு போக வேண்டிய கரைக்கு போய் கரெக்டாக கொண்டு போய் விட்டது. காரணம், படவில் இயேசு இருந்தார். அப்போது இன்னைக்கு பாரத்தோடு சொல்கிறேன், விசுவாசத்தோடும் சொல்கிறேன், நம்பிக்கையோடும் சொல்கிறேன், இந்த மே மாதத்தில் ஒரு ஜெப மாதமாக கடைபிடித்து மே 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்க 1/2 மணி நேரம் ஜெபிங்க, 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க 3/4 மணி நேரம் ஜெபிங்க. சொன்னதையே சும்மா என் பிள்ளை ஆசீர்வதிங்க, மூத்த பிள்ளையிலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா பேர பிள்ளைகளோடு அதுக்கப்புறம் பிரதர்ஸ் குடும்பம்லாம் சுற்றிக்கிட்டு இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்போ அது ஜெபம் இல்லையா ஐயா? அது ஜெபந்தான். ஆனால் அதுக்கு பேர் சுயநலமான ஜெபம். அதையும் கடந்து உங்கள் ஸ்ட்ரீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சர்ச் மெம்பர்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையின் போதகருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தெருவில் எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? பாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடைசி காலம், கொடிய காலம், பஞ்சம், பட்டினி, வறுமை பயங்கர தாண்டவம் ஆடுகிற ஒரு காலம். அந்த 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 ஒமான் மஸ்கட் இருக்குல்ல, மத்திய கிழக்கு நாடுகள், மஸ்கட் பக்கத்தில் அந்த ஒமான் கண்ட்ரிக்கு பக்கத்தில் ஏமன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. ஐயோ, ஒரு படும் மோசமான, எப்போ பார்த்தாலும் தீவிரவாதங்களும் யுத்தங்களும் நடக்கிற ஒரு தேசத்தில் மோர் தென் 75% ஆஃப் பீப்புள் பிலோ பாவர்ட்டியில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உயிர் போயிட்டுருக்கு தினந்தோறும். இந்த மாதிரி சாப்பிட்ற பஞ்சத்தில் அடிப்படுகிற தேசங்கள் அநேகமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நாடு வல்லரசு ஆயிடுச்சு, நல்லரசு ஆயிடுச்சு, நம்ம நாடு பயங்கர வல்லரசாக எழும்புறது, அப்படி இப்படிலாம் ஒருவேளை பேசுகிறதெல்லாம் கேட்கலாம். ஒரு நாடு வல்லரசு, ஒரு நாடு பணக்கார நாடு என்பது எப்படி கணிக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம், அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற உள்நாட்டு உற்பத்தி, 2 காரியம். ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஆண்டு வருமானம், அடுத்தது உள்நாட்டு உற்பத்தி. அதை வைத்து கணக்கிட்டு சொல்கிறாங்க அந்த நாடு பணக்கார நாடுன்னு. நம்ம நாடு 126 இடத்துல இருக்குது, 126வது இடத்துல இருக்குது. புரியுதா? அப்போ எவ்வளவு போராட்டம் இருக்குது நாட்டில்ன்னு பாருங்கள். அதனால் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இரவும் 20 கோடி மக்கள் உணவின்றி உறங்குகிற ஒரு தேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இம்மட்டும் நடத்தினீரப்பா, இனிமேலும் நீ நடத்துவீர். அதனால் மறுபடியும் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அந்த 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 10ஆம் வசனத்தை வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, 10ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து, அங்கதான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவனே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாக்கோபு திரும்பி வருவான், அமர்ந்திருப்பான், சுகித்திருப்பான்.
அந்த சுகித்திருப்பான்ற வேர்டில் 2 காரியம் இருக்குது. அதாவது ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவலி ரெஸ்ட், ஃபிசிக்கலி ரெஸ்ட். சரியா? கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல் மட்டுமல்ல, அமைதி. சுகித்திருப்பான்ற 2 வேர்டு இருக்குது, அமைதி. அதனால் இந்த மாதத்தில் தேவனே நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ்க்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் ஃபேஸ்புக் ஃபேமிலிஸ், யூடியூப் ஃபேமிலிஸ்க்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே 10K ப்ரேயர் வாரியர்ஸ்க்காக, மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ்க்காக, ஐ ஆம் ரெடி குரூப்புக்காக, நெகேமியா குரூப்புக்காக, ஆண்டவரே எவாஞ்சலிசம் குரூப்புக்காக, ஜெபக்குழு தலைவர்கள் குரூப்புக்காக, ஆண்டவரே ஜூம் ப்ரேயர் வாரியர்ஸுக்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ப்ரே ஃபார் லீடர்ஸ் குரூப்புக்காக, இப்படி அநேக ஜெப இயக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முழுவதையும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னீரே. கடந்த காலத்தினுடைய இழப்புகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. துன்பங்கள் துக்கத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சமாதானத்தின் தேவன் தாமே அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, கர்த்தர் நடத்துவீராண்டவரே. அமர்ந்திருங்கள், அவசரப்படாதீர்கள், ஆண்டவரை அறிந்து கொள்வீர்கள் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். அப்பா, உம்முடைய கரமே நடத்தட்டும். இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்த நாட்களை காண்கிறவர்கள், அல்லவிட்டால் திருமண நாட்களை காணுகிறவங்க, அப்படியே விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. திருமண நாட்கள் மற்றும் பிறந்த நாட்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காண்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலனும் உம்முடைய கிருபையும் உம்முடைய கேடகமும் உம்முடைய பலத்த துருகமுமாயிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க நீடித்த நாட்களை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மாறாத கிருபை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவரை தலைமுறை தலைமுறை விட்டோம் என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததுக்காய் நன்றி. மே மாத வாக்குத்தத்த செய்தி, மே மாத ஆசீர்வாத செய்தி ஒரு பெரிய அனல் மூட்டுகிறதா இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். செய்தியை கேட்டுட்டீங்க, ஜெபிச்சிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்? இந்த லிங்க் இருக்குல்ல, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தம் போகணும். அவர்களும் கர்த்தருடைய பாதத்துக்கு வரணும். தேசத்தின் எழுப்புதலை, பட்டணத்தின் எழுப்புதலை, குடும்பத்தின் எழுப்புதலை நம்ம பார்க்கணும். சரியா? தொடர்ந்து ஒருவருக்காக ஒருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்க மறந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு பகல் கர்த்தருடைய பிள்ளைகளை பகல் முழுவதும், அதாவது 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மூணாறுலேருந்து உங்களோடு நான் தொடர்பு கொண்டு அங்கேருந்து ஜெபம் நடத்துவோம். அங்கே 12 மணி நேரம் ஜெபம் நடக்குது. சரியா? அதனால தான் உங்களோடு கூட நான் நேரடியாக பேச முடியாமல் ஒளிப்பதிவு செய்தேன். சரியா? இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இணைந்து ஜெபிப்போம். மே மாதம் முழுவதும் நம்முடைய JMM ஊழியங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இருக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்படியே கரத்தை நீட்டி நம்முடைய பார்க்கிங் லேண்டினுடைய எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சிமெண்ட் பூசப்படாத சுவரை உடைத்து எடுத்துட்டா அந்த பக்கம் இருக்கிற இடத்தையும் நம்ம சொந்தமாக்க முடியும். ஆமேன். எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த இடத்தை பார்த்து ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க. ஆமேன். மற்றும் ஒரு சந்தோஷமான செய்தி நான் அடிக்கடி சொல்லிட்டு வந்தேன். இன்னையிலிருந்து இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மதிய உணவு 100 பேர் 100 ஏழைகளுக்கு நம்ம விசுவாசத்தோடு வழங்க இருக்கிறோம். ஆமேன். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஏழைகள் சாப்பிடும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அதனால் இந்த நல திட்டத்தில், இந்த உணவு வழங்கும் திட்டத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு சாப்பாடு 40 ரூபா தான். என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த
சமுதாய பணியில் நீங்கள் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியோடு இணைந்து கொள்ளுங்க. நாம் இணைந்து ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நாளைக்கு வியாழக்கிழமை நேரடி ஒளிபரப்பில் உபவாச ஜெபத்தோடு ஒருவரை ஒருவர் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.